யோவான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பார்க்கும் முன் உலகம் வரலாற்றிலேயே பெரிய ஆன்மீக போராட்டத்தை கடந்தது. அந்தி கிறிஸ்து எழுந்து வந்தார். ஜாதிகள் தேவனை விட்டு விலகின. போர், பஞ்சம், வஞ்சகம், குழப்பம் எல்லாம் பூமியை சிதைத்தன. மிருகத்தின் முத்திரை உலகத்தை கட்டுப்படுத்தியது. சாத்தான் தனது கோபத்தை முழுமையாக வெளியிட்டான். இறுதியில் வானம் திறந்தது. ஒரு வெள்ளை குதிரையில் கிறிஸ்து இறங்கினார். ராஜாதி ராஜா, கர்த்தருக்குள் கர்த்தர். மிருகம் தோற்கடிக்கப்பட்டது. சாத்தான் கட்டப்பட்டான். நியாயம் தீர்ப்பு ஆரம்பமானது. பிசாசும் அந்தி கிறிஸ்தும் பொய் தீர்க்கதரிசியும் அழிக்கப்பட்ட பிறகு மரணம் கூட நெருப்பு குளத்தில் வீசப்பட்ட பின் அப்போதுதான் மற்ற எந்த தீர்க்கதரிசியும் பார்க்காத ஒரு புதிய ஆரம்பத்தை யோவான் காண்கிறார். அது அழிவு அல்ல, புதிய படைப்பு. அது முடிவு அல்ல, என்றென்றும் நிலைக்கும் ஆரம்பம். யோவானின் இறுதி தரிசனம் தொடங்குகிறது. யோவான் எழுதுகிறார், புதிய வானமும் புதிய பூமியும் நான் கண்டேன். அழுகையும் பயமும் ஊழலும் நிறைந்த பழைய உலகம் மறைந்து போய்விட்டது. குழப்பத்தை குறிக்கும் கடல் கூட